இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா சொல்லுமா. இப்பதான் அந்த கிளைண்ட்ஸ் கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கம்மா? மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவங்க சார்பில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கான். அதுல நம்ம சேனல் சார்பாவும் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அது எங்கம்மா? ஊட்டியில சித்தப்பா. ஊட்டிக்கா? நாம என்னைக்கு கிளம்பணும்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. மேபி இன்னைக்கே கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. சரி இந்திராமா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்ன ஏதோ ஊட்டிக்கு போற மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா, ஒரு முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு நானும் சித்தப்பாவும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். அப்ப அக்கா, நானும் ஊட்டிக்கு வரேனே. டேய், நீயும் அங்க வந்துட்டா யாரு ஆபீஸ் பாத்துக்கிறது? நானும் சித்தப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. அக்கா அக்கா, நான் என்ன ஊர் சுத்துறதுக்கா ஊட்டி வரேன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ் கான்ஃபரன்ஸ்ல நானும் கலந்துக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. நானும் வரேனே. சரி, நீயும் வா போலாம். நாம இன்னைக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலும் இருக்கும். ரெடியா இரு. ஓகேக்கா, ஓகே. என்னங்க, நானும் ஊட்டிக்கு வரேங்க. நாம இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே போனது இல்லல்ல. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். இப்படிதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை கிடைக்குமானே தெரியலங்க. ப்ளீஸ்ங்க, நானும் வரேன். உன்னா புரிஞ்சுக்கோ ரித்திகா, இப்பெல்லாம் முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம். டேய், என்னடா? அக்கா, ஒண்ணு இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருந்தா. வேண்டாம் கபிலா, அவதான் ஏதோ உங்ககிட்ட சொல்றால, என்னன்னுதான் என்கிட்ட சொல்ல. அக்கா, ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன் இந்திரா. கபிலனும் ரித்திகாவும் கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க வெளியில எங்கேயுமே போனதில்ல. அதான் ரித்திகாவும் கபிலன் கூட ஊட்டிக்கு வரணும்னு ஆசைப்படுறா. நாங்க என்ன ஃபேமிலி ட்ரிப்பா போறோம்? போறது பிசினஸ் ட்ரிப். இதுக்கு எதுக்கு இத்தனை பேர் போய்கிட்டு? பரவாயில்ல சித்தப்பா, அவளும் கூட வரட்டும். தேங்க்ஸ் அண்ணி. நீங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னா அப்ப நான் மட்டும் என்ன பண்றது? நீங்களும் வாங்கத்த, நம்ம ஃபேமிலியா சேர்ந்தே போலாம். அவங்க எல்லாரும் ஹில் ஸ்டேஷன் போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏய், என்னடா? என்ன? நீ இல்லாமலடா செல்லம். இத பாரு, கண்டிப்பா நீ அம்மா கூட ஊட்டிக்கு வரலாம்.